ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். எசேக்கியேல் 22:30 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு சொல்லி தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் தேடுறாரு அப்படின்னு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்படி ஜெபிக்கிற ஒரு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு நல்ல மனுஷனாக நம்ம நெகேமியாவை பார்க்குறோம். அவர் ஒரு அரண்மனையில் நல்ல ஒரு வேலையில் இருப்பார். ஆனாலும் தன்னுடைய தேசத்துக்காக தன்னுடைய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கரிசனையோடு விசாரிக்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய நிந்தைக்குள்ளாகவும் அவமானத்திற்குள்ளாகவும் சொந்த நாட்டிலேயே ஒரு சிறையிருப்பில் இருக்காங்கன்னு அவர் கேள்விப்படும் போது அதற்காக அவர் மனசு வருத்தப்பட்டு துக்கித்து அழுது உபவாசித்து கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிறாரு. அவர் கர்த்தாவே, நாங்கள் பாவிகள் தான், கெட்டவர்கள் தான், ஆனாலும் மனம் திரும்பினா நீங்கள் எங்களை சேர்த்துக்கொள்ளுவேன்னு சொன்னீங்களே, எங்களுடைய ஜனங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஜனங்களுக்காக அந்த உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அவரையே அந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு அனுப்புகிறாரு. அவரும் அந்த ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் இரவு நேரத்தில் அந்த நகரத்தை சுற்றி பார்த்தாராம், சோதனை பண்ணினாருன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சரி பண்ணலான்னு சொல்லி தன்னுடைய மக்களோடு பேசி இந்த இடிந்து போன அலங்கங்களை நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு அவங்கள உற்சாகப்படுத்துகிறாரு. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கு. ஆனாலும் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக ஒரு கையில் ஆயுதமும் இன்னொரு கையினால் அவங்களுடைய அந்த அலங்கம் கற்ற வேலையும் செய்தார்கள் நம்ம பார்க்குறோம். அந்த நெகேமியா என்கிற ஒரு மனிதனுடைய அந்த உத்தரவாத ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அலங்கத்தை அவங்க கட்டி முடிக்க உதவி செய்தது. அடுத்ததான் எஸ்தர். அவங்க கர்த்தர்னால் உயர்த்தப்பட்டு அந்த தேசத்தின் சூசான் அரண்மனையில் ராணியாக இருக்காங்க. நல்ல பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக அரசாங்கத்தினால ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அவங்களும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து நான் மௌனமாக இருந்துடக்கூடாது, கர்த்தர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காரு, ஸோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதனால் நான் என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட அவ்வளோ ஈஸியாக அந்த காலத்தில் ராணியாக இருந்தாலும் பேசிட முடியாது தான், ஆனாலும் என்னுடைய சைடில் அந்த நான் ரிஸ்க் எடுத்து நான் உத்தரவாதம் பண்ணி அந்த மக்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லி ராஜா கிட்ட பேசும்போது அந்த ராஜா மனசு மாறி அவர்களுக்கு செய்ய இருந்த அந்த தீமையிலிருந்து அந்த மக்கள் பாதுகாக்கப்பட்டதை பார்க்குறோம். காரியம் மாறுதலாய் முடிந்ததான். அந்த ஒரு மனிதனுடைய அந்த உத்தரவாத ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினதை நம்ம பார்க்குறோம். இவங்க 2 பேருமே அரண்மனையில் இருக்கிறவங்க தான். ஆனாலும் தன்னுடைய சொந்த தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் கரிசனையோடு அந்த உத்தரவாத ஜெபத்தை பண்ணதை நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்மளை சுற்றியே கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நம்ம இருக்கிற இடங்களில், நம்ம தேசத்தில், நம்மளோட சிட்டியில் அப்படின்னு சொல்லி. அதனால் நம்மளும் அதை சுற்றி பார்த்து என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்து அதற்காக நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும்னு தான் கர்த்தர் விருப்பப்படுறாரு. இது நாம் மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை தான். நெகேமியா மாதிரி இறங்கி வேலை செய்ய முடியலைனாலும் இருக்கிற இடத்துலையே நம்ம அந்த ஜெபத்தை நம்ம செய்ய முடியும் தான். அவங்களுக்காக தொடர்ந்து அந்த உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது திறப்பிலே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுவார்னு.